Hello guys, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக். today we have with us analyst கார்டன்ஸ்ல Andai. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிடுவோம். வெல்கம் அனலிஸ்ட் ஆந்தை. ஹாய் ப்ரொஃபசர் இந்திரன் தலைவர் திமிங்கலம் பூனமன் பேர்லாம் நல்லா இருக்கு. உங்க பேரும் நல்லா இருக்கு. சில பேருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம்லாம் அப்புறமா ஆஃப் கேமரா பேசுவோம். அதெல்லாம் கேமரால பேசுவோம், பிளாக் ஆயிடுவோம். சரி, இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? இது மேட்சே கிடையாது. மழை இல்ல, ரொம்ப நல்லா போச்சு. எல்லாரும் வந்து மழை எல்லாரும் ஆர்சிபி ஆடுறானுங்க. ஆர்சிபி மேட்ச்ல மழை, ஆர்சிபி மேட்ச்ல கடைசியில பார்த்தா பெங்களூர்ல மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கு. ஓஹோ, வெதர் அப்டேட் பெங்களூர்ல மழை பெஞ்சிருக்குன்றாப்ல. ஜாலியா ஆடி இருக்குங்க. ஆமா, அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு இருக்குமா? ஓஹோ, அடுத்த பெங்களூர்ல மேட்ச் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆர்சிபிக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் நினைக்கிறேன். ஆமா, இப்போதைக்கு இல்ல. எப்படி போச்சு இந்த மேட்ச்? ஏதாவது அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு என்டர்டெய்னரா இருந்துச்சு. கரெக்ட். அவ்வளவுதான். கேம் சேஞ்சர்ஸ் இருக்காங்க ஆர்சிபில. ஃபர்ஸ்ட் இவனுங்க அடிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கானுங்க. கேகேஆர் எப்படி வந்தானுங்கன்னா, நம்ம தான்டா கடந்த 4 மேட்ச் ஆர்சிபியை பொழக்கிறோம், திருப்பியும் போய் பொழப்போன்னு வந்தானுங்க. கடைசியில பார்த்தா அவனுங்களை பொழந்து போட்டானுங்க. அதான் பெரிய மேட்ரு. நம்ம எல்லாம் வந்து எதுக்கு ரஹானே இருக்கான்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா அவன் இல்லைன்னா இந்த மேட்சே இருந்திருக்காது. ஆமா, கேகேஆருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்காது இந்த அளவுக்கு கூட விளையாடுறதுக்கு. அதான். ஸோ அதனால ஓகே, ஒரு இதான் அவன் புவி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். புவிக்கு என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆஃப் கேமரா. இதுதான் அந்த சர்ப்ரைஸ். நான் ரஹானே நம்ம நான் இல்ல நம்ம 3 பேருமே ரஹானேவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைச்சட போட்டோம் டியூரிங் த டீம் ப்ரிவியூஸ். அதுக்காக ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் ரெடி பண்ணிருக்கேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ஜாயின் இன், நம்ம எல்லாரும் சேர்ந்து இத வந்து கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயில் அனுப்பிச்சிருவோம். இல்ல இதெல்லாம் நான் ஏன் இன்னும் சேரலன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு டிகாக் ஆடாததுனால தலைவன் வந்து ஆடியே ஆகணும்னு ஆடி இருக்கான். இதுவே டிகாக்கு ஆடி இருந்தானா தலைவன் வந்து என்ன பண்ணிருப்பான்றதுதான் எனக்கு டவுட்டே. இல்ல அது ஓகே, அது ஒத்துக்கிறேன். ஆனா இது அஜிங்கிய ரஹானேவை குறைச்சட போட்டதுக்கு நான் இந்த அப்பாலஜி லெட்டர் சப்மிட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, இந்த மேட்சுக்கு ஓகே, பட் சீசன் ஃபுல்லாவனா தெரியாது. சீசன் ஃபுல்லாவா என்னது ஆஃப் லேட் ரஹானே வந்து சரியான ஃபார்ம்ல இருக்கான் ப்ரோ. சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபில அவன் தான் லீடிங் ரன் ஸ்கோர். ஸோ எனக்கு என்னமோ கேப்டன்சி அதனால தான் அவனுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. இவன் தோ வெங்கடேஷ் 23 crores எடுத்திருந்தாலும் ரஹானே நம்பி கொடுத்தது வந்து இந்த சீசன் 23 கோடிக்கு ஏன் எடுத்தானுங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம தோனி சொன்னோம்ல, காசி மாமா வீடியோ எடுத்து வச்சு ஏதாச்சும் மிரட்டி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஷாருக் கான் வீடியோ எடுத்து மிரட்டி இருப்பான்னு தோணுது அவனோட. பேட்டிங்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. லாஸ்ட் சீசனே பெருசா ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் இல்ல. ஒரு மேட்ச் 2 மேட்ச் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அப்படி இருக்கிறப்போ இங்கவே பிக் சம் லைக் 23 crores இன்னைக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடி இருக்கணும். கரெக்ட். அவர் வந்து பொசிஷன் கரெக்டா இருந்துச்சு. தி ஹேட் a வெரி குட் பவர் பிளே. அதுக்கப்புறம் ஒரு 2-3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, நிறைய அவுட் ஆனோடனே டைரக்டா வந்துட்டாரு. அவருக்கு என்னது அடுத்து ஓகே, அவர் ஈதர் கோ ஹிட் ஆர் கோ கன்சர்வேட்டிவ், 2 ஆப்ஷன் தான். அவர் வந்து கோ ஹிட்டும் போல கோ கன்சர்வேட்டிவும் போல. ரஹானே ஆடுறா, நான் அவனுக்கு சிங்கிள் மட்டும் எடுத்து தரேன் அப்படின்னு. இல்ல ரஹானே இருந்த வரைக்கும் நல்ல மொமெண்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன நான் பார்த்த ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாரும் அடிக்க ட்ரை பண்ணாங்களே தவிர ஒரு சைடு ஆங்கர் பண்ணி இன்னொரு சைடு அடிக்க ட்ரை பண்ணியிருந்தா இந்த ஸ்கோர் 200 கொண்டு போயிருக்கலாம். அவங்க அடிக்கலாம் ட்ரை பண்ணல. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன். தேவ்தத் படிக்கல் விக்கெட் பத்தியா, அவன் அடிக்க ட்ரை பண்ணான். ஓகேவா, அவன் வந்து பேட்டை லாஃப்ட் பண்ணி
அட்லீஸ்ட் பவுண்டரி சிக்ஸுக்கு ட்ரை பண்ணது கேட்சுக்கு போயிருக்கு. அது நல்ல அப்ரோச். இவனுங்க கிரவுண்டுக்கு அடிக்க போய் இவனா இருக்கட்டும் ரிங்கு சிங்கா இருக்கட்டும் அவன் யாருக்கே அடிக்க போல. ரிங்கு சிங்லாம் வந்த வேகத்துல போயிட்டான். இல்ல அதான் சொல்றேன், அவனுங்க வந்து இந்த கிரவுண்டட் புஷ் பண்ணி சும்மா ஒரு 2-3 அடிப்பானுங்கல்ல, அந்த மாதிரி ஷாட்டுக்கு தான் போயிருக்கு. அவனுங்க பவுண்டரிக்கே போல, அவுட் ஆன பாலும். ஆனா அந்த இடத்துல குருணால் பாண்டியாவோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பேசியே ஆகணும். குருணால் பாண்டியா பேசும்போது ஹேசல்வுட்டோட 4 ஓவர் வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா ஏசல்வுட் அவனுங்க 2 பேர் தான் கேம் சேஞ்சர். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா பாண்டியா தான் நடுவுல. நான் இந்த கேட்ச் டிராப் பண்ண உடனே சுயா சர்மா முடிஞ்ச ஆர்சிபி நினைச்சா நான் குவிண்டன் டிகாக் ஒரு 100 போட போறேன் தம்பி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு ஹேசல்வுட் அடுத்த பாலே வந்தாப்ல. எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்ல, ஹேசல்வுட்டோட பால் பிச் ஆகி பவுன்ஸ் ஆச்சு பரவாயில்ல, அங்க குருணால் பாண்டியா ஒரு பால் போட்டு அந்த வெங்கடேஷருக்கு போட்ட பவுன்சரா நானும் பார்த்தேன். அவன் வேற ஹெல்மெட் போடாம நின்று இருந்தான் அப்போ. ஆமா தெரிஞ்சு குருணால் பாண்டியா வேணும்னே பண்ணிங்கிற டைப் தான். என்னடா ஹெல்மெட் போடாம நின்று இருக்க. அதான் அது இப்பதான் அதான் மீம்ஸா போயிட்டு இருக்கான். ப்ரோ வந்து எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். என் தம்பி யாருன்னு கேட்டிருக்கான். ஆமா சரி. அந்த புவியோட இன்க்ளூஷன் இல்லன்னு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன் யாருக்கும். இன்ஜுரின்னு சொல்றாங்க தமிழ் கமெண்ட்ரியில இன்ஜுரின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். தமிழ் கமெண்ட்ரி மட்டும் நம்பவே கூடாது எப்பவுமே. இல்ல அவனுங்க வந்து சிஎஸ்கே நியூஸ் மட்டும் தான் சொல்லுவானுங்க, வேற எந்த நியூஸும் சொல்ல மாட்டானுங்க. அவனுங்கள பெருசா அவனும் கண்டுக்கல. இருந்தாலும் என்ன தோணுதுன்னா, ஒரு ரொம்ப நாளா ஆஃப்டர் கண்டினியூஸ் டொமஸ்டிக் அப்புறம் பெருசா நெட்ஸ் மட்டும் தானே பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு சின்ன நிகழ் வந்திருக்கலாம். அதுவா இருந்த இல்லன்ற மாதிரி தான் நியூஸ் வருது. இன்னொன்னு சொன்னாங்க, அந்த டெஸ்ட் எடுத்தப்ப கூட ஃபுல்லி ரெக்கார்ட் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இல்ல பதிக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுத்தப்ப கூட ஃபுல்லி ரெக்கார்ட் இல்லன்னு சொன்னாங்க. ஒருவேளை செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமென்ட்க்கு பதிக்கு வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாது. செகண்ட் ஹாஃப் வரைக்கும் பதிக்க வச்சானுங்கன்னா இவன் டோர்னமெண்ட்ல இருக்க மாட்டானுங்க, அவ்வளவு. கரெக்ட். நான் வேற உள்ள சொல்லிட்டேன் இவனுக்கு உள்ள வந்துருவானுங்க. இப்ப இருக்கிற ஃபார்முக்கு ஆர்சிபி நீட்டா உள்ள வருவானுங்க. புவனேஸ்வர் இப்போதைக்கு இல்லனாலும் இல்ல உள்ள வருவானு. ஓகே, ராசிக் தார் ஓகே. இந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அதனால வாங்கியிருக்கான். பட் மீதி சர்ஃபேஸ்ல என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு பதிலாக நீங்க புவனேஸ்வர் ஸ்லாட் இன் பண்றோமோ அவ்வளவு நல்லது. கரெக்ட். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா தேவ்தத் படிக்கல் 1 டவுன் வரது கரெக்டான அப்ரோச்சான்னு தெரியல எனக்கு. பார்க்கலாம். இல்ல அவன் கிட்ட வேற ஆள் இல்ல இம்பாக்ட் சப்பா கொண்டு வரதுக்கு. இம்பாக்ட் இல்ல, படிதார் 1 டவுன் இறங்கலாம். இல்ல ஆனா ஆண்டி அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தா, நாங்க வந்து தேவதத் படிக்கல 1 டவுன் தான் எடுக்க போறோம், அவன் ஒரு 2 மேட்ச் பார்ப்போம், அவனுக்கு வந்து ரன் மட்டும் தான் அடிக்க சொல்லியிருக்கோம், அவன் அடிக்கலன்னா படிதார் தான் உள்ள கொண்டு வரும்னு சொல்லியிருந்தான். அது எவ்வளவு உண்மைன்னு தெரியும். நம்ம வேலையெல்லாம் இவ்வளவு சீக்கிரமா ஈஸியா குறைக்கிறான்னு ஆண்டி ஃபிளவர் வேணாம், 2 மேட்ச் டைம் அடி அப்படின்னு. ஆக்சுவலா இன்னைக்கு அவுட் ஆனது கூட பட்டிதார் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதான் சொல்றேன்ல. லைக் படிக்கல். ஏன்னா இல்ல நான் என்ன சொல்றேன், கேகேஆர் பேட்ஸ்மேன்லாம் அதான் சொல்றேன்ல, இந்த கிரவுண்டட் சிங்கிள்ஸ் ஆர் கிரவுண்டட் பவுண்டரிஸ் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆனானுங்க. அதுக்கு அவன் அடிச்சாச்சும் அவுட் ஆனான். அது ஓகே, 100 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்கான். அது ஒரு சைடுல என்னதான் இருந்தாலும், பட் இன்னொரு சைடுல விராட் கோலி கோயிங் ஆல் அவுட்ல, சோ அது அந்த இடத்துல நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். படிக்கல் வந்து ஒரு சைடுல ஆங்கர் பண்ணது. இன்னும் இல்ல, அடுத்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் நூப் பவுலிங் அட்டாக் தான். அங்க படிக்கல் என்ன பண்றான்றதுதான் மேட்டர். யாரு கூட ஆடுறாங்க அடுத்த மேட்ச் அப்படி ஒரு நூப் பவுலிங் அட்டாக்? எல்எஸ்ஜியா? உங்களோடதான் அடிங்க ஒய்யாலடே மவனே, பெங்களூர் வந்து வெட்ட வேண்டாம். பாரு, எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஜேப்பாக்குல ஒரு பொலன்ட்டு தான் போறானுங்க. நம்பி இவன் அடிச்சானுங்க, ஆள் இல்ல தெரிஞ்சுக்கோ. அந்த 12 ஓவர்லாம் நம்பி இருக்க முடியாது, சரியா? பிக் பண்ண முடியாது. வருண் சக்கரவர்த்தி என்ன பொலந்திருக்கான் பாத்துக்கோ. அதுவும் கோலி ஆடாத ஸ்லாக் ஸ்வீப்லாம் ஆடி இருக்கும்.
அதான் என்னென்னமோ ஆடுறான்டா. அவன் இப்ப கொஞ்சம் இவையெல்லாம் யோசிக்க நிஜமாலே கொஞ்சம் மாட்டானுங்க. பார்த்தா பயமா தான் இருக்கு. ஒரு டைம் பீரியட்ல ஒரு டைம் பீரியட்ல ஆடம் ஜாம்பா போடுறப்ப கோலி வந்தாலே அவுட்ரானுவானுங்கல்ல. இப்ப கூட ஆஸ்திரேலியா மேட்ச்ல அதுக்கு தானே பயந்துட்டு இருந்தோம். ஆடம் சாம்பான் இல்ல போய் எந்த லெக் ஸ்பின்னர் வந்தாலும் காலி. இல்ல அதான் அந்த கோச் எல்லாம் தான் இப்படி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க கையை கட்டிக்கிட்டு எல்லாம் ஆட தெரியுமோ அப்படின்னு. அவ்வளவுதான் சால்ட் வேலையை பார்த்துட்டான். வர்ற ஒர்க்கு கம் ஹிட் போ பட்டிதார அதேதான். சால்ட்டுக்கு அந்த ஃபேவரட் கோட் ஈடன் கார்டன்ஸ் நினைக்கிறேன் ஒரு 500 ரன் அடிச்சாங்க. நம்ம பாப்போம். சின்ன சாமியும் சின்ன கிரவுண்டு தான், பிரச்சனை இல்லை. ஹோம் மேட்சஸ் எல்லாமே பழக தான் போறான். கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். மீதி கிரவுண்ட்ஸ்ல எனக்கு எவ்வளவு இம்பாக்ட் இருக்குன்னு தெரியல. பட் ஆனா கொஞ்சம் இம்பாக்ட் கொடுப்பான் எனக்கு தெரிஞ்சு. இதே லைக் அட்டாக்கிங் அப்ரோச்சோட போனோம்னா பெரிய ஸ்கோர் எல்லா மேட்சும் 50s வேணாம். எனக்கு வந்து இந்த குவிக் ஃபயர் 20s 30s இருந்தாலே போதும். அடுத்து வர்றவனுக்கு நல்ல பேட்ஸ்மேனா இருக்கிறதுனால கவலை இல்லை. நம்ம எஸ்ஆர்எச்சோட போனப்போ அப்ரோச்ல என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க கிட்ட 4 பேட்ஸ்மேன் தான் இருந்தானுங்க. அவனுக்கு 4 பேர் தான் அடிக்கணும். ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. லியம் லிவிங்ஸ்டன் கூட கடைசியில் வந்து அடிச்சான். இப்போ டிம் டேவிட் குருணால் பாண்டியா பவுன்ஸா போட்டு தள்ளுறானுங்க. சும்மா தொட்டா போயிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா இதே சால்ட் லிவிங்ஸ்டன் தான் இங்கிலாந்து சீரிஸ் ஆடினானுங்களான்னு. காக இருக்குன்னு சொன்னவர் இல்ல அவர் புல் அவுட் பண்ணிட்டாரு. ஆமா சரி அவ்வளவுதான். அப்புறம் மை பர்ஸ்பெக்டிவ் ஜாலியா போட்டிருக்கானுங்க, ஜாலியா ஆடி இருக்கானுங்க. ஆமா கேப்டன்சி அந்த ரஹானே வந்து ஸ்டீரியோடைபிக் கேப்டனா பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு டைனமிக்கா அப்பப்போ அப்ரோச் மாத்துற மாதிரி தெரியல எனக்கு. இல்ல ராணிக்கு பவுலிங் கேப்டனே கிடையாது. ராணி அவனுக்கு வந்து மும்பை வச்சு ஏன் கேப்டன் பண்ணி இவ்வளவு சக்சஸ் கிடைக்குதுன்னா மும்பைக்கு இருக்கிற அந்த பவுலிங் அட்டாக் தான். அவங்களோட டொமஸ்டிக் பவுலிங் அட்டாக் எவ்வளவோ நல்ல பவுலிங் அட்டாக். ஸோ யாருக்கிட்ட போனாலும் நீங்க விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. அவனுக்கு என்னதுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வைபவ் வர்றதும் ஸ்பென்சர் ஜான்சன் வச்சு ஸ்டார்ட் பண்ணான். ஒன்ஸ் 2 பேருமே கிளிக் ஆலன்னு தெரிஞ்சுன்னா நேரம் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஏன் அவங்க 2 பேர் தான் அவங்க கிட்ட இருக்கிற இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ். சுனில் நேரம் 4 ஓவர் விக்கெட் விழுகுமான்னு தெரியாது, கண்டெயின் பண்ணுவான். அவ்வளவுதான் அவன் குவாலிட்டி. ஸோ இந்த போன வருஷம் அதுதான் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பண்ணுது. கொண்டு வரணும். ரமன்தீப்புக்கு ஒரு ஓவர் எப்ப கொடுக்கணும், ரசலுக்கு எப்போ ஒரு ஓவர் கொடுக்கணும். இப்ப இவங்களே பாத்தீங்கன்னா எஸ்டேல ரீடைன் பண்ணிருக்கானுங்க. அதே மாதிரி ராசிக் சலாம்தார் தான் இவங்களோட 3rd பேசர். லியம் லிவிங்ஸ்டனால 2 ஓவர் கம்ஃபர்டபுளா போட முடியுதுன்னு அங்க ரீடைன் பண்ண பிளேயர் கிட்ட இருந்து கூட ஒரு ஓவர் எடுக்க முடியுது. ஆனா எஸ்டேல் போட்டா அங்க வந்து அவங்க ஸ்பீடு இருந்தா அவங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ரஜத் பட்டிதார்கிட்ட இருந்தது, ரஹானே கிட்ட இல்ல. ஏன்னா ஸ்லோவா போடுற பவுலர்ஸ் இருக்காங்க அவன்கிட்ட. ரசல் ஸ்லோவா தான் போடுவார், பேஸ் தர மாட்டார். நீ எஃபர்ட் போட்டாதான் அடிக்கணும். அந்த எஃபர்ட் யார் யாருக்குன்னா கோலிக்கு, படிக்கலுக்கு, அவங்களுக்கெல்லாம் பேஸ் இல்லைன்னா அவங்க ரொம்ப எஃபர்ட் போடணும். கோலிக்கெல்லாம் பேச இருந்துச்சுன்னா சும்மா கவர் டிரைவே 6 போகும். ஸோ அந்த மாதிரி ஆமா ரமன்தீப்பே கூட போட்டிருக்கலாம். கனெக்டிங் பண்ணுவாங்க. கோயிங் பேக் டு ஜஸ்ட் ஹர்ஷித் ராணா ஆர் இவர் ஸ்பென்சர் ஜான்சன் போல இந்த மாதிரி ஒரு திங்கிங் ஏன் எடுக்கவே இல்லைன்னு தெரியல. அதே மாதிரி தே ஹாவ் டு பிராக்டிஸ் ஸ்பின். நம்ம எப்படி இவங்க லிவிங்ஸ்டன் வச்சு முடிக்கிறாங்க, அதே மாதிரி லிவிங்ஸ்டன் இல்லைன்னா ஜேக்கப் முக்கியமா அங்க ரசலோட விக்கெட் வாஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட். ஆமா ஸ்பின் அவ்வளவா கொடுக்க ஜெனரேட் பண்ணாத விக்கெட். அவ்வளவு பெரிய ஒரு கூகுளி டர்ன். இல்ல நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். சொல்லு. இப்ப என்னதுன்னா அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் பவுலர் வேணும் ஃப்ரம் தேர் பேட்டிங் 11. ஏன்னா அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் பவுலர். ஆமா அவங்களோட 11 நான் தானே சொன்னேன். நம்ம நேற்று ஃபுல் டீம் ரிவ்யூ பண்றப்பயே
அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாம் கீ பிளேயர்ஸ் தான். ஆனா அதை வச்சு ஒரு ப்ராப்பரா 11 பில்ட் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் அடி வாங்குவோம். இப்ப இவங்களே கூட சுயா சர்மா ஃபுல்லா அடி வாங்கியிருந்தானா லியம் லிவிங்ஸ்டன் அந்த 3 ஓவர் கவர் பண்ணியிருப்பான். ஆர் இப்ப ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஒரு ஆள் வச்சிருக்காங்கன்னா அவனை வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விடுவான். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யாருமே இல்லை. இவங்க வெங்கடேஷ் ஐயரே இருக்கான்டா, அவனை கூட போட வச்சிருக்கான்டா. எனக்கு இப்பதான் தோணுது. இவங்க ஆப்ஷன் டேபிள்லயே கொஞ்சம் ட்ரிக்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹோம் கிரவுண்ட்லயே இப்படி அடி வாங்குறாங்க, ஆப்ஷன் டேபிள்லயே ஏதோ ட்ரிக்க மிஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் டேபிள்ல தான் அவங்க எடுத்த ஸ்குவாட்லயே வந்து அவங்க வந்து அதான் சொல்றேன்ல, அவங்க வந்து அப்படியே பழைய பிளேயர்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து அதே லைனை போட போனோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோத்தையும் பிளான் பண்ணி கொடுத்த கேப்டன் எடுக்கல, அதே மாதிரி ஓப்பனிங்ல எக்ஸ்ப்ளோசிவா இருக்கிற சால்ட்டாங்க. இல்ல டிகாக் ஒரு மேட்ச் தான் ஆயிருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இல்ல இஸ் ஹி பீயிங் எக்ஸ்ப்ளோசிவ்னு இன்னும் 2 மேட்ச் கழிச்சு தான் தெரியும். ஆமா, சால்ட் கூட இங்கிலாந்து சீரிஸ்ல ஒழுங்கா ஆடல, இன்னைக்கு வந்து பொழந்துட்டான். சோ என்ன வேணா நடக்கலாம். அப்படி இல்லையா, டிகாக் இல்லையா, நீட்டா அதே இடத்துல குர்பாஸ் இருக்கு. குர்பாஸ் தான் உனக்கு லாஸ்ட் இயர் அடிச்சு கொடுத்தா லாட்டர் பார்ட் ஆஃப் ஐபிஎல். குர்பாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாங்க ஒரு 2-3 மேட்சஸ் டிகாக். ஆமாமா, கண்டிப்பா 3 மேட்சஸ் பாப்பாங்க. 3 மேட்சஸ் பாப்பாங்க. டிகாக்கோட விக்கெட் கீப்பிங் இஸ் பிளஸ். ஏன்னா இப்ப அங்கேயே பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மா தான் விக்கெட் கீப்பர் நிக்க வச்சிருந்தாங்க. எக்ஸலன்ட் கேச்சஸ். அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் டிகாக்கோட விக்கெட் ஹேசல்வுட் செட்டப் பண்ணது சூப்பர் செட்டப். எல்லாமே கம்மிங் இன் போட்டுட்டு அந்த எல்லாமே கோயிங் அவுட் போட்டு அது மட்டும் ஸ்லைட்டா கம்மிங் இன் கட்டர் போட்டதுல டிகாக் கொஞ்சம் அதெல்லாம் ஒண்ணும் போடல. என்ன தெரியுமா பண்ணிருக்கான், நேரா சீம்ல போட்டு லாஸ்ட் ஒன் மட்டும் இல்ல. உனக்கு நீ நல்லா பாருல, அதுக்கு முந்தின பால் அங்க 4 அடிச்சான் ஒரு பால். அந்த பால்லாம் கொஞ்சம் வெளியே தான் போச்சு, அது கட் பண்ணி தான் 4 அடிச்சான் டிகாக். அது வெளியே போச்சு. ஆமா, அது வெளியே போச்சு. அதே பால் அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டான். அவ்வளவுதான், பார்த்துக்கலாம். ஆனா டிகாக் ஹேசல்வுட் சரியான மேட்சப் இருக்கு ப்ரீவியஸாவே. ஆனா இன்னைக்கு ஹேசல்வுட் முடிச்சிட்டாங்க, அப்பர் ஹேண்ட்ல இருந்தா. அதுக்கு பிட்ச் வந்து பயங்கரமான சப்போர்ட் இன்னைக்கு. ஆமா, யாரோ ஒருத்தர் குருணால் பாண்டே விக்கெட்னு தான் நினைக்கிறேன். ரஜத் படிடார் வந்து சரி இவன் ஜிதேஷ் சர்மா கலெக்ட் பண்ண போகும்போது நெஞ்சில அடி வாங்கினான் பால்ல, போல்ட் ஆகி. ரமன்தீப் தான் அடி வாங்க. ஓ இதுலயா? இல்ல நான் ஜிதேஷ் சர்மா கீப்பிங் போது சொல்றேன். ஓகே. ஆமா, சரி. இந்த மேட்சுக்கு ரிவ்யூ இப்போதைக்கு முடிச்சாச்சு. வேற ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கா? அடுத்த மேட்ச்க்கான அடுத்த மேட்ச் நாளைக்கு. இந்த மேட்சுக்கே நம்ம இன்னும் மேன் ஆஃப் தி மேட்ச் பத்தி தான் பேசல. இருங்க. ஓகே, அப்ப டக்குன்னு ஆரம்பிக்குமா? சோ எல்லாரும் அவங்களோட கேம் சேஞ்சர் மேன் ஆஃப் தி மேட்ச் சொல்லுங்க. அனலிஸ்ட் ஆண்டி எப்படி சொல்லுங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ன சொல்லணும் புரியல. பிளேயர் ஆஃப் தி மேட்ச், கேம் சேஞ்சர் ஆகும். நான் வந்து கண்டிப்பா குருணால் பாண்டியா தான் சொல்லுவேன். அவன் கேம் சேஞ்சர். 3 விக்கெட் குரூஷியலான விக்கெட்ஸ். இல்ல, குருணால் பாண்டியா ஐபிஎல் அவார்டு கொடுத்துட்டானுங்க. நம்ம வந்து அது இல்லாம வேற பிளேயர்ஸ் ரெகக்னைஸ் பண்றோம், இவனுங்களும் தான் முக்கியம் அப்படின்னு. அவார்டு கொடுக்கலன்னா என்னடா நாங்க தரோம் அப்படின்னு. அவங்க வந்து விஜய் அவார்ட்னா நம்ம பிளாக் டீப் அவார்ட், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன அங்க 2000 ரூபாய் கொடுத்தா அவார்டு தருவாங்க, 200 ரூபாய் கொடுத்தா கொடுப்பான், அவ்வளவுதான். எக்ஸப்ட் குருணால் பாண்டியா யாரு? அவனை தவிர நான் I'll go with Hazelwood. ஓகே. 4 overs. பூனவான். நான் வந்து ஈதர் ஹேசல்வுட் இல்லனா சால்ட். ஓகே தலைவரே. I will give to Chase Master. ஓஹோ. அனலிஸ்ட் ஆந்த எவ்வளவு பெரிய விராட் கோலி ஃபேன் தெரியுமா? அவரே வந்து தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா விராட் கோலியோட அப்ரோச் இந்த ஐபிஎல்க்கு ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி தோணுது எனக்கு.
எனக்கு தெரிஞ்சு அடுத்து உட்கார வச்சிருப்பானுங்க. நீ கூவி கூவி தான் கப்பு ஜெயிக்காம இருக்கும், மூட்டு உட்கார்றான்னு. இல்ல அதான் யாரோ சொன்னாங்க வில் நம்பர் 18 வின் IPL 18 இது அந்த அப்படின்னு. ஐபிஎல் யாரோ பிராண்ட் சொன்னா. போலுங்களா? அதான். அதுலயே அவங்க 50 தான் இருந்துச்சு. சோ ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல எவனோ ஒருத்தன் போனை வாங்கி விராட் கோலி கூட ஓட்டு போட்டிருந்தான்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். யாரோ ஒருத்தர் போன் இருக்கு, அங்க இருக்கிற சப்போர்ட் போனே வாங்கலாம். சரி சரி, இப்ப நீ சொல்றா. நானா அந்த ஒரு ஹிட் விக்கெட் கான்ட்ரோவர்சி வந்துச்சுல்ல, அது ஒன்னும் தேவையில்ல. என்னது? ஹிட் அந்த விக்கெட் ஹிட் ஒன்னு விக்கெட் காமெடி தானே சுனில் அது? நரேன் அது காமெடினா பால் ரிலீஸ் ஆயிருச்சு, ரிங்கு சிங் அப்படியே ஏதோ மூவ் பண்ணி ஆடுற மாதிரியா மூவ் பண்ணி நான் ஷாட் ஆட போறேன்னு அந்த நினைச்சேன். இன்சைட் அதுக்கெல்லாம் out போயிட்டு அப்படியே போறானே, அப்படியே நிப்பாட்டுறான் பால. லியம் லிவிங்ஸ்டன் அதான் அப்பீல் பண்ணா, அதான் என்னடா பண்றீங்கன்னு டென்ஷன் ஆயிட்டான். எல்லாம் either ஹேண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆனவனே போச்சுன்னா அவுட் தான் அப்படின்னு வைக்கணும் போல. இல்ல ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கணும். அவன் எதுக்கு நடந்தானே அவனுக்கும் தெரியல. அடுத்த வரை போயிட்டான், அதனாலதான் அவன் ஒன்னும் பேசல. இல்லன்னா இந்நேரத்துக்கு சண்டையே இருந்திருப்பானு. ஓகே, நான் என்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன். என்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். என்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் லூசிங் டீம்ல இருந்து தான், ஆனா இட் இஸ் கோயிங் டு பி அஜிங்கியா ரஹானே. சரி சரிப்பா, நீங்க ரொம்ப ரொம்ப கில்ட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, நான் ரொம்ப கில்ட்டா இருக்கேன்ப்பா. இவ்வளவு சொன்னப்ப எனக்கு ஓரளவுக்கு இந்த கில்ட் போகும். அதாவது இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். யாரு இன்ஸ்டா ஹேண்டில்லையும் போய் கோலி கன்னிஸ் கமெண்ட் பண்ண மாட்டானுங்க, சந்தோஷப்படுங்க. கரெக்ட். இன்ஸ்டா ஹேண்டில் வச்சிருக்கிறவனுங்க எல்லாம் நல்ல வேலை ஸ்பென்சர் ஜான்சன் கோலி விக்கெட் எடுத்திருந்தானே என்ன ஆயிருக்கும். ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் கம்பெனில போயிட்டு கோலிக்காக கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பானுங்க. சரி சரி சரி, இப்ப நான் அடுத்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் போகுமா? அடுத்த மேட்ச் நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு தொடர்ந்து. SRH vs RR மத்தியானம் மேட்ச் எங்க நடக்குது? வென்யூ எங்கன்னு தெரியுமா? SRH ஹைதராபாத். ஓகே. So who do you think will win? ஹைதராபாத் தான். ஹைதராபாத். ஓகே, வெளியூருக்கு போய் அடிக்கிற வேண்டாம், அவன் ஊர்ல அடிக்க மாட்டானா? தெரிஞ்சா. அடுத்தது எனக்கு என்னமோ ஆர்ஆர் இந்த வாட்டி ஏதோ டர்ன் அப் பண்ண போறாங்கன்னு தோணுது. ஏன்னா டாக்டிக்கலா அவங்க ரியான் பராக் கேப்டனா போட்டு சஞ்சு சாம்சனா ஃப்ரீயா ஆட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ எனக்கு என்னமோ சொல்ல ப்ரோ, அவன் வந்து இன்னும் ஃபுல் ஃபிட்னஸ் வரல, அதனால ஃபர்ஸ்ட் 3 மேட்சுக்கு அவன் கேப்டன், அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஆனா அதான் மீதி எல்லா ஃபுல் ஃபிட்னஸ் வரல. பேட்டிங் பண்ண போற நீ இப்படியும், நீ ஆன் ஃபீல்ட் தான் இருக்க போற. சரி, அப்புறம் எதுக்கு நீ உன்னை ஆன் ஃபீல்ட் இருக்க போறது இல்லையே. இம்பாக்ட் அப் கம் இன் பேட் கோ அவுட் இன் ரிமைனிங் மேட்ச். நீ கேப்டனா இருந்தானே இம்பாக்ட் அப் இருக்க முடியாது. ஆனா ஃபீல்டிங் பண்ண வந்தா சொல்லிருந்தாங்க. இல்ல கீப்பர் வந்து இவன் ஜுரல் ஓகே, கீப்பர் மாத்திட்டாங்க. ஃபீல்டர் ஆன் ஃபீல்ட் ஃபீல் பண்ண வந்தா சொல்லிருக்காங்க. ஆன் ஃபீல்ட் ஃபீல் பண்ண போறானே, ஏன் அவன் கேப்டன்ல? அந்த கேள்வி இப்ப எனக்கு வருது. டாக்டிக்கலா எனக்கு தெரியல. என்னமோ டிஃபரெண்டா தான் அனலிஸ்ட் அந்த சொல்ற மாதிரி ஏதோ வித்தியாசமா யோசிக்கிறாங்க. ராகுல் டிராவிட் வர திருப்பி கூப்பிட்டுருக்கானுங்க. நம்ம இப்படி பேசுறோம்ல, அந்த மாதிரி எல்லாரும் யோசிக்கணும்ன்றதுக்காகவே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இல்ல நாளைக்கு வரைக்கும் யோசிச்சு சாவடா. இன்னொரு மேட்ச் நடக்குது, இன்னொரு மேட்ச் சேப்பாக்ல, இது எல் கிளாசிக்கோ ஆஃப் IPL. அத மாத்திரம் நினைக்கிறேன். அந்த பேரை யார் வச்சான்னு தெரியல. பத்ரிநாத். அதான் பார்சலோனா ரியல் மேட்ச் பாக்குற வேண்டாம், சரியா? அசிங்கமா இருக்கடா கேக்குறதுக்கு. சத்தியமா ப்ரோ, ஃபுட்பாலையும் கிரிக்கெட்டையும் கம்பேர் பண்றோம். அங்க வந்து எல்லாரும் மீதி எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு பாப்பானுங்க, இதே ஒரு ஓரமா மீதி வேலையை பாப்பானுங்க. ஆமா, நாளைக்கு சேப்பாக்ல அனிருத் பையா பெர்ஃபார்ம் பண்றாரு. தலைவர் ஜோனிதா காந்தியை கூப்பிடல. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சது, ஆனா போல நான். இங்க நம்ம தலைவர் நீங்க டிக்கெட் வித்துட்டு இருந்தாரு. நான் எங்கடா வித்தேன்? நீ குரூப்ல கூட போட்டியடா. 12,000 ரூபாய் டிக்கெட், 2000 ரூபாய் டிக்கெட், 12,000 ரூபாய்.
இருந்துச்சு சொன்னாங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். இன்னும் கூட வேணா சொல்லுங்க, இன்னும் கூட அவைலபிளா வேணா சொல்லு இருக்கு அது. அந்த அண்ணா கூவிட்டு தான் இருக்காங்க அடின் ஸ்டோரியில. கொய்யால இப்ப வரைக்கும் விக்கிறியா அவங்களுக்கு? ஏய் நான் தான் சொல்றேன்லடா ப்ரோ உங்களுக்கு விக்காதுடா. எவ்வளவு கிடைச்சது? நான் தான் டிக்கெட்டே புக் பண்ணேன். எவ்வளவுக்கு? 1800. ஓகே, அந்த டிக்கெட்டா? ரீசேல் பண்ணிட்டீங்களா? இல்ல அதே 1800 கொடுத்துட்டேன். உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்க, புக் okay, பண்ணிருந்தீங்களோ? அதேதான். அப்போ ஓகே. சரி, அந்த மேட்ச் யாரு ஜெயிப்பா? இந்த மேட்ச் அன்டவுட்டட்லி சிஎஸ்கே. எம்ஐ எம்ஐ சிஎஸ்கே. 2 சிஎஸ்கே 2 எம்ஐ. சரி. எஸ்ஆர்எச் ஆர்ஆர் மேட்ச்ல மாறார். எஸ்ஆர்எச் நீ சொல்றடா. எஸ்ஆர்எச் 3 எஸ்ஆர்எச் ஒரு ஆர்ஆர். சரி, ஆளுக்கு ஒரு பிளேயர் சொல்லுங்க, யாரும் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆக போறான்னு. டீமுக்கு ஒண்ணு சொல்லுவோமா இல்ல 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 ஓவராலா ஒரே பிளேயர். சரி, எஸ்ஆர்எச் ஆர்ஆர்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓவராலா ஒரே பிளேயர். ஓகே. ஆமா ஓவராலா ஒரே player. ரெண்டு டீம். ஆர்ஆர்ல சஞ்சு சாம்சன். ஏன்னா ஐபிஎலுக்கும் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கும் எனக்கு ஒரு ராசி இருக்கு, கண்டிப்பா ஒரு 100 அடிச்சிருவான். எனக்கு தோணுது சஞ்சு சாம்சன். ஓகே போன நான் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து டிராவிஸ் ஹெட்டா நிதிஷ்குமார் ரெட்டியான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஓஹோ எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவானான்னு தெரியல, அதான் டவுட். ஆடா. அவன் பவுலிங் அட்டாக் பண்றா, விக்கெட் விழுந்தானடா வந்து ஆட. அதுதான் எனக்கு டவுட். அதனால டிராவிஸ் ஹெட்டே வச்சுப்போம். ஓகே தலைவரே. நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் டிராவல்ஸ் ஹெட்டே வச்சுக்கிறேன். நாளைக்கு தீக்ஷனா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து போட போறேன், டிராவிஸ் ஹெட் போல்ட் ஆக போறோம். நாளைக்கு தீக்ஷனா பாடலே இருக்க மாட்டான். என்னோட பிக் வந்து அபிஷேக் குமார் எஸ்ஆர்எச். சர்மா அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா. ஐயோ சரி, ரொம்ப கான்ஃபிடன்ட்டா உட்கார்ந்து அடுத்த மேட்ச் வரும். அடுத்த மேட்ச் வரும். அடுத்த மேட்ச் கொஞ்சம் கஷ்டம். அந்த 7ஆம் நம்பர் சொத்தாவ எவனா சொத்தையும் தூக்கிட்டு வந்தான். அப்ப நீ இப்பவே வச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸ்ல போவோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இந்த மேட்ச்சுக்கு. சொல்லு. என்னோட மேன் ஆஃப் தி மேட்ச் இஸ் கோயிங் டு பி ரச்சின் ரவீந்திரா. தலைவரே. என்னோட நான் இந்த வாட்டி பவுலருக்கு போலான்னு இருக்கேன். சூப்பர். அஸ்வின் அண்ணா போலான்னு இருக்கேன். அஸ்வின் அண்ணா. ஆஷன்னா சொல்லுங்க. ஆஷ் அண்ணா. பூனமவன் கோவா. எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு ட்ரெண்ட் போல்ட் ஃபுட்பால் ஸ்கோர், இல்லன்னா திலக் வர்மா செஞ்சுரி. ஓஹோ நீங்க என்ன ப்ரோ சிஎஸ்கே பத்தி பேசுறீங்க, எம்ஐ பத்தி பேசுறீங்க? நான் எம்ஐ எம்ஐ ஃபேன். சிஎஸ்கே எல்லாம் கம்பேர் பண்றப்ப நான் டெல்லி ஃபேன் தான். இருந்தாலும் சிஎஸ்கே வந்தா மட்டும் எம்ஐக்கு போயிடுவாப்ல. ஆமா, ஒரு ஃபைனல் நீங்க போனீங்க டெல்லியை ஜெயிச்சுட்டு. டெல்லி போயிருந்தா கூட அந்த ஃபைனல் ஜெயிச்சிருக்கும். நீங்க போய் தோத்துட்டு வந்தீங்க. எனக்கு என்னமோ சென்னை கிரவுண்டுக்கும் திலக் வர்மாக்கும் சரியான கனெக்ஷன் இருக்கு. சோ ஐ ஆல்சோ கோ வித் திலக் வர்மா. ஓகே சோ லெட்ஸ் see what குட்டி ரெய்னா கம்பீரா. குட்டி ரெய்னாவா திலக் வர்மா அப்படிதான் பேசிக்கிறானுங்க. அட பாவீங்களா. இதுக்கு மட்டும் உங்களுக்கு சிஎஸ்கே பிளேயர் ரெஃபரன்ஸ் வேணுமா? எங்க அண்ணன் மகன் வருவான்டா நாளைக்கு. இருங்கடா, எங்க அண்ணன் பையன் மட்டும் ஜெட்டி போட்டு வரட்டும். அதானே அண்ணன் பையன் அடிதான், வழி இல்ல. அதான் இது வந்துருவான். வேற எவனும் பவுலர்ஸ் இல்ல. அன்லிஸ்ட் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணன் பையன் ஆடுறத பத்தி, அர்ஜுன் ஆடுறத பத்தி? வாய்ப்பே இல்ல, அவன் ஆடவே மாட்டான். பாட்டில் தூக்கின்னு வருவான். சொல்றாரு தேர்ட் பவுலர். அப்ப யாரு உண்மைக்கு? பாண்டியாவும் இல்ல, அதையும் கணக்குல வச்சுக்கோங்க. பாண்டியா இல்ல, பும்ரா இல்ல, அந்த ரெண்டு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் பவுலர் வேணும். அந்த ரெண்டு பவுலர்ஸ் இருக்காங்க, பேரை மறந்துட்டேன்.
டொமஸ்டிக் பவுலர்ஸ் 2 பேர் பிக் பண்ணிருக்காங்க. சத்யநாராயண ராஜு, சத்யநாராயண ராஜு. இன்னொருத்தன் ஸ்ரீஜித் கிருஷ்ணன். ஸ்ரீஜித் ஏய், கிருஷ்ணன் அவன் wicket keeper -ரா. keeper-ரா. அவனும் அதேதான் பண்ணி என்கிட்ட வாங்கினான். அவன் யாருன்னே தெரியாதுடா எனக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அதான் 2 பேசர் ஐடியால போறானுங்கன்னா விக்கெட் கீப்பர் அவன் எதுக்குற பவுலர் லிஸ்ட போட்டு வச்சிருக்க? தெரியாதனமா ஃபர்ஸ்ட் அப்படிதான் போட்டுட்டேன்டா, நீ போட்டுட்டேன் ரெண்டாவது பிடிஎஃப் பாரு. அன்னைக்கு நைட் நீ ரெக்கார்டிங்க்கு வரலல்ல, அன்னைக்கு பேசி சொல்லிட்டோம் ஆமா, அப்படி கிடையாதுன்னு. ரீஸ்டாப்லயே கூட ஆட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரீஸ்டாப்லேவா? ஃபாரினர் ஆச்சு, ஓவர்சீஸ் ஸ்லாட் அடி வாங்குமே. சாண்ட்னர் ஆடணும், சாண்டர் போல்ட் ஆடணும், அப்புறம் ரியான் ரிக்கல்டன் ஆடணும். ரியான் ரிக்கல்டனும் வில் ஜாக்ஸ் ஆடணும். வில் ஜாக்ஸ்ல எந்திரிச்சு ரியான் ரிக்கல்டன் ஆடுவானான்னு தெரியல. வில் ஜாக்ஸையும் ரோஹித் சர்மா ஓபனிங் பண்ணி வச்சாங்க. எனக்கு வில் ஜாக்ஸ் ஆடுவாங்க, ரியான் ரிக்கல்டன் தான் ஆடுவாங்க எனக்கு தோணுது. ஏன்னா ரியல் ரிக்கல்டன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். அது இல்லாம எம்ஐ கேப்டனுக்கும் அவன் தான் ஓபனர். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு இந்த வருஷம், இந்த சீசன். ஆனா அவங்க எம்ஐ வில் ஜாக்ஸுக்கு அந்த ஆக்ஷன் டேபிள்ல பண்ண கூத்துக்கு கண்டிப்பா ஆடுவாங்க. இல்ல அதான் இல்ல, அது நானும் தான் சொன்னேன். அதான் எனக்கு தெரிஞ்சு டொமஸ்டிக்கா சத்யநாராயண ராஜு ஆடுறதுக்கு பதிலா அண்ணன் ஆட வச்சிருவானுன்னு தான் எனக்கு தோணுது. ஓட்டம் ஒரு 2 மேட்ச் வெயிட் நீங்க அப்படி அவன் கண்டிப்பா வேணும்னா அவங்க ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்தப்ப எடுத்திருப்பாங்க. அவன் வந்து 3வது ஸ்லாட்லயே 4வது இதை எடுத்ததே அவனை போன் பண்ணி சச்சின் டெண்டுல்கர் எடுங்க என்ன அப்படின்னு சொல்லி. இல்ல கொஞ்சம் 3 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு 4 மேட்ச்ல. கொஞ்சம் இல்ல மீதி கம்பேர் பண்றதுக்கு வேற ஐபிஎல் எக்ஸ்பர்டிஸே இல்லாத அவனுக்கு இவனை கொஞ்சம் இறக்குனா சரி, கொஞ்சம் அந்த எக்கனாமி ஒரு 8 கிட்ட போகும். ஆனா பரவாயில்ல, தெரியாத ஆள் எடுக்கிறதுக்கு இவன் எடுக்கலாம், அதான் ஆப்ஷன். பாப்போம். மும்பை வந்து எப்பவுமே சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய டீம். ஆனா இந்த எல் கிளாசிக்கோ பில்டப்க்கு அர்ஜுன் டெண்டுல்கர் ஆடுவானான்னு எனக்கு தெரியல. அந்த எல் கிளாசிக்கோ அர்ஜுன் டெண்டுல்கர் ஆடலனாலும் அதே பில்டப்ல தான் இருக்கும். சோ அதனால predictions are out. நாளைக்கு பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி கைஸ், அன்லிஸ்ட் ஆன் தி ப்ரோ உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். F1 பாப்பீங்களா? இப்போ வந்து ஆஃப் லேட் எப்பயாச்சும் தான் பாப்பேன் நான். அப்படியா? நாளைக்கு நாங்க வந்து ஒரு 3:30 மணிக்கு ஒரு ரெக்கார்டிங் போட்டா போடுவோம். நாளைக்கெல்லாம் 12:30 மணில இருந்து எங்களை எவனாலையும் பிடிக்க முடியாது. ஆமா, நான் ரூம் விட்டு வர போறது இல்ல. 12 to 12 ஷிஃப்ட் தான். 12:30 மணிக்கு ஃபார்முலா 1 முடிச்சுட்டு 3:30 மணிக்கு பால், நடுவில் ஒரு 1 hour பிரேக் இருக்கு, அப்போ போய் லஞ்சை முடிச்சுட்டு வர வேண்டியதான். 3:30 மணிக்கு பால் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு 7:30 மணிக்கு அடுத்த மேட்ச் பால். ஆமா, ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஓப்பனிங் சொல்ல வைக்கிறதுனால இந்த நடுவில் இருக்க பிரேக் எல்லாம் டக் டக்குன்னு கட் பண்ணிட்டாங்கடா. சந்தோஷமா இருக்குடா எனக்கு. ஓப்பனிங் ஷாட் பாத்தீங்களா? பொழுது போலன்னு பார்த்தேன். அந்த ஓப்பனிங் ஷாட்ல டாஸ் டிலே பண்ணாங்க. டாஸ் டைம் லேட் இல்ல, ஓப்பனிங் ஷோனால டாஸ் டிலே. ஆனா கேம் டைமுக்கு ஆரம்பிச்சாங்கன்னுட்டானுங்க. அதனாலதான் வந்து எந்த பிராட்காஸ்டர் கிட்டே லைன் அப் இல்ல, எவன் ஆட போறேன்னு அவனுக்கும் தெரியல. அப்படி தெரிஞ்சிட்டு இருந்தானுங்க. இது முன்ன ட்ரீம்ல வந்து 7:25 தான் அபிஷியல் லைன் அப் எடுத்துச்சு. ஆமா, அப்படி இருந்துச்சு. அதான் நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அதெல்லாம் சரி பண்ணிடுவானுங்க. ஹைதராபாத்லயே இருக்கா ஓப்பனிங் செரிமனி? ஹைதராபாத் ஓப்பனிங் செரிமனி பத்தி எதுவும் நியூஸ் வரல எனக்கு தெரிஞ்சு. டிஎஸ்பி இல்லனா தமன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது எனக்கு பிரச்சனை இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா ஸ்ரீலீலா கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலீலா வாய்ப்பு இருக்கு. சரி சரி சரி, இது ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பேக்ரவுண்ட்ல சிலதை பேசுவோம். ஓபன் பண்ணலாம். சொன்னா ஏறிட்டட். இன்னைக்கும் ஒரு ஃபேன் வந்து விராட் கோலி கிட்ட வந்துட்டானா? கால்ல வந்துட்டான். அங்க சேட் பட்டிதார் பாத்துட்டு இருந்திருப்பேன். நான் தான்டா கேப்டன். அவன் இடுப்புல கை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஓகே கைஸ், நாளைக்கு F1க்கான எபிசோட் ரெக்கார்ட் பண்ண போறோம். நானும் பூனம் அவனும் ரெக்கார்ட் பண்ணுவோம்.
சைனீஸ் கிராண்ட் ப்ரீ வில் பி த டாபிக். நிறைய நடந்திருக்கு. ஹாமில்டன் தலைவன் ஒரு வழியா K1 பட்டன் கண்டுபிடிச்சான். நாளைக்கு வந்து P1 கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல முடிக்கணும்னு வேண்டிப்போம். ஆமா, மிச்சம் நாங்க கண்டினியூ பண்ணுவோம். இதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. எல்லாரும் தேங்க்யூ சொல்லிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் ரிவ்யூ சொல்றீங்க, ஆனா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, எங்களுக்கு தெரிஞ்ச சில பேரை கால் பண்ணி 1 hour டிஸ்கஷன் எல்லாம் பண்றீங்க என் கூட. அதுக்கு பதிலா அந்த டிஸ்கஷனை கமெண்டா போடுங்க. 1 மணி நேரம் முன்னாடி மட்டும். சரி, ரைட். ஓகே கைஸ், தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஏன்னா டெய்லி வீடியோ போட போறோம் கண்டிப்பா. இன்னைக்கு அனலிஸ்ட் ஆந்த வந்தா மாதிரி நாளைக்கு ஒரு எதனா ஒரு மங்கூஸ் எதனா வரும். அதான் யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. ஆனா யாரோ வருவாங்க. ஸோ பை பாய்.